ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்எஸ் ஜோன். நான் தான் உங்கள் சித்திக். இன்றைக்கி இந்த வீடியோவில் பஜாஜ் ஃப்ரியோ 23 லிட்டர் கெப்பாசிட்டி உடைய ஒரு ஏர் கலருடைய பம்பை தான் இன்றைக்கி நம்ம மாற்ற போகிறோம். ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து தண்ணி வந்து ஃப்ளோ ஆகலை. ஒன்லி நம்ம வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா ஃபேன் மட்டும் தான் ஓடுது. நமக்கு வந்து வாட்டரில் வச்சோம் அப்படின்னாலுமே நமக்கு என்ன ஆகுதுன்னா தண்ணி வந்து ஊற்றணும் இல்லையா, அந்த ஹனி கொம்பில் வந்து ஊற்றணும். ஸோ அதில் வந்து ஊற்றாமல் நமக்கு வந்து பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பம்பு தான் நமக்கு வந்து ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ பம்பை தான் நம்ம வந்து மாற்றிருக்கோம். இப்போ இதில் உள்ள பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளோ ஆகிற வாட்டர் நமக்கு தெரியும். ஸோ ஃப்ளோ ஆகலை. அப்போ ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பம்பு ஃபெயிலியர் ஆகிருக்கு, இல்லை ஏதாவது அடைப்பு இருக்கணும் அந்த ஹோஸில். ஸோ நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பம்பு தான் ஃபெயிலியர் ஆச்சு. இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து வாட்டர் ஃப்ளோ ப்ளஸ் வந்து நான் வந்து ஸ்விங்கும் வச்சுருக்கேன். ஸ்விங் வந்து நமக்கு சூப்பராக வந்து ஆகுது, ஆனால் வந்து வாட்டர் ஃப்ளோ மட்டும் ஆகலை. ஸோ அது கன்ஃபார்மாக நமக்கு வந்து பம்பு தான் போயிடுச்சு அப்படின்னு நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டு நம்ம வந்து பம்பு தான் மாற்ற போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இந்த பஜாஜ் ஃப்ரியோ பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் அதில் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே வந்துடலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு 8 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த 8 ஸ்க்ரூவையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பம்ப் உள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகே, ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து கழட்டிக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இந்த ஹனி கொம்பு எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த மேலேயும் வந்து டேக் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பம்ப் இருக்குது. ஸோ இந்த பம்ப் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட உப்பு பிடிச்சிருக்காது. நம்ம தண்ணி வந்து சால்ட் வாட்டர் அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து உப்பு பிடிச்சிடுது. ஸோ உப்புனாலே கூட இந்த பம்ப் வந்து அடிக்கடி ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்ம வாட்டரில் வச்சோம் அப்படின்னாலே நமக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. உங்களுக்கு இப்போ நான் வந்து ஃபேனில் வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். ஃபேன் வந்து ரன் ஆகுது. ஸோ சப்ளை வந்துட்டு தான் இருக்குது. பட் வந்து நமக்கு வந்து பம்ப் வந்து ரன் ஆகலை. ஸோ வந்து நமக்கு பம்ப் ஆனாச்சுனாலே நமக்கு வந்து இது வழியாக தண்ணி வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிற இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சால்ட் அடைச்சிருக்கு. ஸோ அந்த சின்ன ஹோலில் இருக்க சால்ட்டை நம்ம வந்து பக்காவாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஓவர் சால்ட் இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா எமரி ஷீட் வச்சு க்ளீன் பண்ண போகிறேன். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கேப் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த தட்டை நம்ம வந்து எடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி லைட்டாக வந்து கட்டரில் வச்சு நம்ம தள்ளினாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வெளியே வந்துடும். சின்ன 2 கிளிப் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் எமரி ஷீட் போட்டு அழகாக பக்காவாக நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் அதே போல் அந்த கவரை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம், மாட்டிடுவோம். ஸோ மாட்டினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ட்ரம்மை வந்து ஃபுல்லாகவே உப்பு இருந்துச்சு இல்லையா, ஸோ அந்த ட்ரம்மை எல்லாமே நான் வந்து பக்காவாக வந்து க்ளீன் பண்ணிடுறேன். ஃபுல்லாக வந்து ரொம்ப உப்பு இருக்குது. ஸோ அதே போல் எமரி ஷீட்டை வந்து நான் ஓரளவுக்கு தேய்ச்சிருந்தேன். ஸோ ரொம்பவே போல் இருந்தாலும் ஓரளவுக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ ஆசிட் ஊற்றிடாதீங்க. ஆசிட் ஊற்றினா அது உள்ளே இருக்க பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து உருகி உள்ளே வந்து நமக்கு லீக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து ஆசிட் ஊற்றி க்ளீன் பண்ணிடாதீங்க. நான் நார்மலாக வந்து உப்பு காய்த்தும் போது தேய்ச்சிக்கிட்டேன். ஸோ இந்த நமக்கு பழைய பம்பு நமக்கு வந்து ஃபுல்லாகவே ஸ்க்ரூ வந்து ரஸ்டானதுனால நம்மளால் வந்து கழட்ட முடியல. ஸோ அதனால் நான் வந்து ஹேக்ஸா பிளேட் வச்சு அழுத்தி எடுத்துட்டேன். ஸோ மேலே வந்து ஹோஸ் இந்த மாதிரி சின்ன கிளிப் வச்சு நமக்கு வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் நான் எடுத்துட்டேன். அண்ட் வந்து ஒரு 2 கோர் ஒயர் கொடுத்துருப்பாங்க ஃபேஸ் நியூட்ரலுக்காக. ஸோ அந்த ஒயரும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த பம்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டர் ஒன்று கொடுத்து அது வழியாக ஹோஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதே பம்பை நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இந்த கனெக்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து கம்பெனி ஐட்டம் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து பேஸ்ட் வச்சு சீல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து புது பம்ப் மாற்ற போகிறோம். ஸோ அதே கெப்பாசிட்டி உடைய அதே அளவுடைய ஒரு பம்பை தான் நம்ம வந்து மாற்ற போகிறோம். இந்த பம்பு பார்த்தீங்கன்னா 230 வோல்ட்டில் ரன் ஆகும். 9 வாட் எடுத்துக்கும். 0.8 மீட்டர் வந்து மேலே தண்ணி வந்து மேலே பம்ப் பண்ணும். அதாவது 2.5 அடி. இது வந்து 11 லிட்டர் பர் ஹவரில் வந்து 11 லிட்டர் நமக்கு வந்து பம்ப் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுலேயே வந்து நமக்கு வந்து கனெக்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கனெக்டர் நம்ம வந்து இந்த பழைய ஹோஸ் இருந்துச்சு இல்லையா, அந்த கனெக்டர் நம்ம வந்து கழட்ட முடியாது அப்படிங்கிறனால அறுத்து எடுத்துட்டோம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே உப்பு இருக்குது. ஸோ உப்பு தண்ணி அப்படிங்கிறனால ஏகப்பட்ட உப்பு எல்லாமே அங்கேயும் இங்கேயும் பிடிச்சிக்கிச்சு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஹோஸை வந்து தட்டி எடுத்துட்டு மறுபடியும் நான் இந்த புது பம்பில் இருக்கக்கூடிய கனெக்டரை வந்து நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஒரு 1/2 மீட்டர் அளவுக்கு 2 கோர் ஒயர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஆல்டர்னேட் பம்பு தான் அப்படிங்கிறதுனால ஸோ அதே பம்பு நம்ம வந்து வாங்க முடியாது இல்லையா, ஸோ ஆல்டர்னேட் பம்பு தான். ஒரு 1/2 மீட்டர் தான் ஒயர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கனெக்டர் நம்ம எடுத்துக்கலாம். கனெக்டர் எடுத்து நம்ம அந்த ஹோஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஹோஸை இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து அழுத்தி உள்ள நல்லா பக்காவாக தள்ளிக்கலாம். ஸோ கீழே வந்து ஒரு சப்போர்ட் வச்சு நம்ம தள்ளும் போது ஃபுல்லாக க்ரிப்பாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஏர் ஃப்ளோ இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு ஹோஸை அண்ட் பம்போட நம்ம அந்த கனெக்டரையும் வந்து கனெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பம்ப் செட்டப் முடிஞ்சிச்சு. ஸோ பம்பு வந்து நமக்கு வந்து ஸ்க்ரூ டைப் கிடையாது அப்படிங்கிறனால அப்படியே சும்மாவே நம்ம வந்து பாடியில் வைக்க போகிறோம் டேங்க்கில். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு அந்த ஹோஸையும் நம்ம பழையபடி இருந்த மாதிரி கிளிப்பையும் நம்ம போட்டுற போகிறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கிளிப்பு போட்டுட்டு ஒரு செக் பண்ணிக்கிங்க கரெக்டாக வந்து நம்ம மாட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம 2 கோர் ஒயரை நம்ம வந்து ஃபேஸ் நியூட்ரல் கனெக்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த ஒயரை நமக்கு வந்து இதில் வந்து ப்ளூ அண்ட் எல்லோ கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மெயினில் வரது வந்து ரெட் அண்ட் பிளாக் இருக்குது. ஸோ எந்த ஒயர் வேணால் எதில் வேணால் கொடுக்கலாம். நமக்கு ஃபேஸ் நியூட்ரல் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லாவே இந்த
டைட்டாக வந்து முறுக்கிக்கிட்டு பக்காவாக வந்து டேப் அடிச்சுக்கலாம். இதில் வந்து நீங்கள் பச்சை டேப் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சுற்றிக்கலாம் ஒரு சேஃப்டிக்காக. நம்ம வந்து நார்மலாக இந்த டேப்பை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி டேப் அடிச்சுட்டு தனித்தனியாக டேப் அடிச்சுட்டு பக்காவாக 2 சேர்த்து வச்சு டைட்டாக டேப் அடிச்சுக்குவோம். ஏன்னு சொன்னால் தண்ணி வந்து படும், தண்ணி வந்து ஃப்ளோ ஆகிற இடம் இல்லையா? ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நம்ம பக்காவாக டைப் அடிச்சுக்கிறது நல்ல விஷயம். அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பம்போட செட்டப் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இதுக்குள்ளே தண்ணியை ஊற்றி ஒரு தடவை நம்ம வந்து ஃப்ளோ செக் பண்ண போகிறோம். ஸோ அந்த பம்ப் வந்து மூழ்கிற அளவுக்காவது அட்லீஸ்ட் தண்ணி ஊற்றணும். அதுக்கு தான் வந்து மினிமம் மேக்ஸிமம் நமக்கு வந்து லெவல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து மீடியமாவது அட்லீஸ்ட் தண்ணியை ஊற்றி நம்ம வந்து பம்ப் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம புது பம்ப் ஓட்டுறோம். ஸோ சூப்பராக வந்து நமக்கு வந்து பம்ப் வந்து தண்ணி வந்து வெளியே தள்ளுது. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் வந்து இந்த பம்ப் வந்து மேலே உள்ள கனெக்ட் பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதில் எப்படி கனெக்ட் பண்ணியாச்சு. ஒரு ஃப்ளோ பார்க்கறதுக்காக நான் கழட்டி பார்த்துருந்தேன். ஸோ இப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா எப்படி ஃப்ளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ எல்லா ஹோல்லையும் நமக்கு வந்து பக்காவாக வந்து தண்ணி ஊற்றுது. ஸோ இதனால் என்னாகும் அப்படின்னா ஹனிகம் ஃபுல்லாகவே நமக்கு வந்து நனையும். அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நனையும் போது நமக்கு வந்து ஏர் வந்து கூலிங்காக கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து பேக் பண்ணிடணும் தான் நம்மளுடைய பம்ப் மாற்றக்கூடிய சர்வீஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த வீடியோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். தேங்க்யூ, பை பை, நெக்ஸ்ட் வீடியோ, பாய்.